பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார், சேர்ந்து ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது மனமகிழ்ச்சியின் நாள், இது கர்த்தருடைய நாள். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை ஆராதித்து மகிழுகிற நாள், ஆண்டவருக்கு இந்த ஊழியம் செய்கிற ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வசனத்தை கேட்டிருப்பீங்க. சிலர் சுவிசேஷம் எல்லாம் அறிவிக்க புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், அதில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஆளை மாத்திரம் சொல்ல முடியாது. அதாவது மனைவிக்கு தலையாய் புருஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாலும் மனைவிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறாரு, கணவருக்கும் பொறுப்பு இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேருடைய அனுபவங்களை பாருங்கள், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு, விட்டு கொடுத்து. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, விட்டு கொடுத்து. ஒரு சில வாக்குவாதம் வந்தாலும் மன்னித்து. நேற்றுக்கு சொன்னல, சிலர் ஓப்பனாக மன்னிப்பு கேட்பாங்க, ஐம் சாரி மன்னிச்சுக்க அப்படின்லாம். சிலர் கேட்க மாட்டாங்க, ஆனால் செய்கையில் மன்னிப்பை வெளிப்படுத்துவாங்க. போய் அன்பாக பேசிட்டாலே மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதை அப்படி எடுத்துக்கொள்ளணும். வாய் திறந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது அவங்க நடந்துக்கிற விதத்திலேயே அவங்க மன்னிப்பு உணர்ந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்பதை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கணவன் மனைவிக்குள்ள உள்ள புரிதல். இதை ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் ஒருவருக்கொரு புரிந்து கொண்டு வாழணும். ஆனால் தான் பைபிளில் 128 சங்கீதம் பாருங்கள், அது ஒரு குடும்பத்துக்கான ஒரு ஆசீர்வாத சங்கீதம். 128 சங்கீதம் 753 எல்லாருக்கும் தெரியும். திரும்ப ஒருக்க நம்ம இந்த சூழ்நிலையில் வாசித்தா அதனுடைய அர்த்தம் ரொம்ப அழகாய் புரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதெல்லாம் ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதமான சங்கீதம். இதை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு இதை வைத்து ஜெபிக்கணும். நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நாம் இந்த நாட்களில் ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளணும், ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும். 5வது உதவி செய்யணும். அது வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த ஒருவருக்கொருவர் உதவி செய்வதில் வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கிறது. ஒரு மனைவியனுடைய எதிர்பார்ப்பு, புருஷனுடைய எதிர்பார்ப்பு அதெல்லாம் இருக்கிறது. நான் சொன்னேன், மனைவி என்னுடைய ஊழியத்தில் ரொம்ப உதவி, நிறைய காரியங்களில் எனக்கும் இந்த ஊழிய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து உதவியாக இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி என் மனைவிக்கு நான் என்ன உதவி செய்கிறது? அவள் இந்த மற்ற வீட்டு வேலை இதுலேயே என்னை விடுவதில்லை, அனுமதிப்பதில் உதவி செய்வது. அவளுக்குடைய ஆவிக்குரிய காரியம் ஊழியத்தில் உதவி செய்ய ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது ஒருவருக்கொருவர் நம்முடைய நேரத்தை கொடுக்கணும். அவங்க ஷேர் பண்ணாங்கல்ல, பகிர்ந்து கொண்டு நேரத்தை நான் கொடுக்குறோன்ற மாதிரி. என் மனைவிக்கு பிரசங்கம் பண்ண ஒரு அழைப்பு வந்தால் பிரச்சனை எனக்கு தான். என்னென்னா, ஒத்துக்கிட்டான் பிரசங்கம் பண்ண போனால் அவர் ரொம்ப அதுக்காக ஜெபம் பண்ணி ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்த பல நாள் ஆகும். என் மனைவி ஒரு செய்தி ஆயத்தப்படுத்த ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனால் ரொம்ப ஜெபம் பண்ணி என்ன பேசணும் ஆண்டவர் என்னை கேட்டு ஒரு வசனம் கர்த்தர் கொடுத்தார். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் பேசினார், இதை வச்சு செய்தி கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் என்னென்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு பாயிண்ட்டுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி. இல்லை, ஓண்டு தானே கர்த்தர் பேசியிருக்கார், நீ தான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னா. இல்லை, ஆண்டவர் வசனம் கொடுத்துட்டாரு, அதுக்கு எனக்கு பாயிண்ட் வேணும்ல, 2-3 பாயிண்ட் வேணும்ல, அதுக்காக சொல்லுங்கன்னா நான் தான் ஜெபம் பண்ணி அப்போ சொல்லுது. சரி, இந்த தலைப்பை வச்சு நீ பேசுனா நல்லாயிருக்கும், அதெல்லாம் எழுதி கொள்வாள். அப்புறம் ஒவ்வொருக்கும் உதாரணங்கள் வேணும், சம்பவங்கள் வேணும், இதெல்லாம் சொல்லாமல் அதை சொல்லாமல் சரின்னு கொஞ்சம் கைட் பண்ணி விட்டுட்டா, சரி இதை வச்சு ரெடி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் பாருங்கள், ராத்திரி எல்லாம் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நான் படுக்கைக்கு வந்தால் நான் பிரசங்கம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் பிரசங்கத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, அதில் ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி. அதான் நான் சொன்னல, இதான் பாயிண்ட், சரி சொல்லு, பாயிண்ட்டு தான் சொல்லுவாள்னு சொல்லி, இன்னென்ன பாயிண்ட்டு இதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா
இல்லை, கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஆரம்பிப்பாங்கல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுலேருந்து டைரியில் பக்கம் பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருப்பா. ஏன்னா பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவதில் அவளுக்கு ரொம்ப ஒரு பயமும் கவனமும் இருக்கும். எதுவும் தப்பாகிடக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பிரசங்கம் பண்ணன்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு எல்லாம் எழுதி 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 1 மணி நேரம் மேடையில் பிரசங்கம் பண்ண போகிறேன்னா 1 மணி நேரம் அந்த பிரசங்கத்தை நான் கேட்கணும். 1 மணி நேரம் பேசுவாங்க உட்காந்து, அப்படியே சொல்லி சொல்லி நான் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு இதில் ஏதாவது தப்பு இருக்குதா. ஏன்னா அவளுக்கு பிப்ளிக்கலாக எதுவும் தப்பான சொல்லிடக்கூடாது, ஹிஸ்டாரிக்கலாக தப்பாக சொல்லிடக்கூடாது, இது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லுவதில் ரொம்ப கவனம். அப்போ நான் சொல்லுவேன், இது பிப்ளிக்கலாக இந்த கரெக்ஷன் பண்ண, இது இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா எல்லாம் குறித்து எழுதி. அப்போ 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் 1 மணி நேரம் பிரசங்கம் நான் கேட்கணும். அது கேட்டு ஓகே சொன்ன பிறகு தான் மேடையில் போய் பிரசங்கம் பண்ணுவார் ஆரம்ப காலத்தில். அதனால் அப்படி என் நேரத்துக்கு எனக்கும் நிறைய ஊழியம் இருக்குது, பிரசங்கம் ஆயத்தம் பண்ணணும் தான். ஆனால் என் மனைவிக்கு நான் தானே நேரம் கொடுக்கணும். அப்போ நேரம் கொடுத்து அவளுக்கு உதவி செய்வது பிரசங்கத்தில். ஆனால் இப்போ அந்த மாதிரி மணிக்கணக்காக ஏன்ட்டு பிரசங்கம் பண்ணுவது இல்லை. ஆனால் இப்போ பாயிண்ட்ஸு கேட்பேன், இதுக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம், என்ன வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தர் இப்படி பேசியிருக்கிறாரு, இந்த வசனத்தை கொண்டு பேசுன்னு சொல்கிறாரு, இதை வச்சு இந்த மக்களுக்கு ஏற்றபடி என்ன செய்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்பேன். நான் 2-3 பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம். இப்போ அதில் நிறைய பிரசங்கம் பண்ணி பழகி இப்போ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தா போதும், அப்புறம் ரெடி ஆகிக்கொள்வதை பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி டைம் கொடுக்கணும். இல்லை, அவளுக்கு ஒரு உதவி நான் தானே உதவி செய்ய முடியும். அதனால் என்கிட்ட கேட்குறதுனால நான் சொல்லி கொடுக்கறதுக்கே நேரத்தை எனக்கு நிறைய ஊழியங்கள் காரியம் இருந்தாலும் என் மனைவிக்கு நான் டைம் கொடுத்தா தான் அவளுக்கு சந்தோஷம். அது மாத்திரம் இல்லை, கடைக்கு போனால் எல்லா டைம் போகிற சில புருஷன்மார்களுக்கு கடைக்கு போக விருப்பமே இருக்காதில்ல. மனைவி கூப்பிடுவாங்க, கடைக்கு போயிட்டு வரலாம், இதில் வாங்கணுன்னு. அதில் முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குது, நீ போயிட்டு வான்ட்டு. நீ சில மனைவிமார்கள் சரி ஓகேன்ட்டு போயிடுவாங்க. சிலர் கடைக்கு கூட வர மாட்டேங்கிறாங்க. என் கணவர் கடைக்கு கூட ஒரு ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்கிற மனைவி மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கணவர் கூட வந்தால் நல்லது, இந்த காண்டெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்குவதற்கு. பெரும்பாலும் என் மனைவி ஷாப்பிங், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கவனித்து கொள்வாள். ஆனால் சில சமயத்தில் நான் போனப்போ தான் அவளுக்கு திருப்தி. ஆனால் கடைக்கு போனால் நம்ம போனால் 1/2 மணி நேரத்தில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடும், அவ்வளோதானே. பெண்கள் கூட ஷாப்பிங் போனால் எப்படி இருக்கும், அவனை செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ல அவங்களுக்கு தெரியல. அது மாதிரி ஒன்றொன்னே பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறக்குள்ள, உதாரணத்துக்கு ஒரு சேரீ எடுக்கணும் போனால் கூட நான் போய் உட்காந்துருவேன். ஓகே நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கன்னு நான் பாட்டில் உட்காந்து ஏதாவது புக்கு வாசிப்பேன், அப்படியே உட்காந்துருப்பேன். அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட பேசுவேன். நான் அந்த கடையில் வேலை செய்கிறவங்ககிட்ட விசாரித்து பேசி, அதில் சிலர் ஜெபிக்கெல்லாம் வருவாங்க, அவங்களோட உட்காந்து நான் பேசி கொண்டு இருப்பேன். ஆனால் செலக்ட் பண்ண ஒரு சேரீ எடுத்து என்னுடைய மனைவியுடைய சுபாவம் என்னென்னா, அவளுக்கு ஒரு சேரீ பிடித்திருந்தால் கூட என்கிட்ட கொண்டு இது எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. உனக்கு பிடிச்சிருக்குதா? ஆமாம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, ஓகே எடுத்துக்க. நான் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் ஓகே சொன்னால் தான் அவளுக்கு திருப்தி. அப்போ என்னுடைய மனைவியை நான் புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி செயல்படணும்ல. நான் அவளுக்கு அப்போ நான் கேட்பேன், அவளுக்கு மனசை பார்த்தால் தரேன், அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, இந்த கலரு இந்த சேரீ பிடிச்சிருக்குன்னா. ஆனால் எடுக்க மாட்டான். நான் ஓகே சொன்ன, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, எடுத்துக்கன்னு சொல்லிட்டா ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். ஒரு சின்ன காரியம் அதிலே மனைவிமார்களுக்கு சந்தோஷம். ஆனால் நிறைய கணவன்மார்கள் அதை செய்வதில்லை. நான் வர முடியாது, எனக்கு டைம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி, அதுவே நிறைய மனைவிமார்களுக்கு உள்ளத்தில் காயம். அதனால் புருஷர்கள் மனைவிமாருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். அதுக்காக நான் எல்லா நாளும் கடைக்கு போக மாட்டேன், அதெல்லாம் பார்த்துக்கொள்ள வீட்டுக்கு தேவையானது. சில நாட்கள் சில காரியத்துக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் அர்ஜென்ட் பண்ணவே மாட்டேன். எவ்வளோ நேரம் எடுப்பீங்க, வாங்க போகலாம்ல, என் பாட்டில் உட்காந்துருப்பேன். நான் பாட்டில் புக்கு வாசிக்கிட்டு அங்கே இருக்கிற ஆத்மாக்களை சந்தித்து பேசி கொண்டு இருப்பேன், அவங்க வேலையை அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போது அது ஒரு சில மனைவிமாருடைய எதிர்பார்ப்பு. புருஷனும் பார்க்கணும், அது ஓகே சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய மனைவியை புரிந்து கொண்டு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அவங்களோட நீங்கள் ஒரு நாள் ஷாப்பிங் போயிட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாயிரும். சிலர் சொல்லுவாங்க, என் கணவருக்கு இந்த ஷாப்பிங்கில் விருப்பமே கிடையாது. அவர் சொல்ல, எனக்கு இந்த ஷாப்பிங்கில் விருப்பமே கிடையாது பிரதர், எப்படி இவங்ககிட்ட போய் உட்காந்துருக்குது மணிக்கணக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் தானே, டெய்லியே ஷாப்பிங் போகிறாங்க. எதையோ ஒரு நாள் போகும்போது அன்றைக்கி ஒரு சில மணி நேரங்களுடைய மனைவிக்காக நீங்கள் விட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் கூட வந்தாங்க ஷாப்பிங்கில் கடையில் பொறுமையாக உட்காந்துருந்தாங்க. என்னை சிலர் ஆண்களுக்கு பொறுமையே இருக்காது, உடனே 1/2 மணி நேரத்தில் வாங்கினா வெளியே போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லி. பெண்களால் அப்படி முடியாதுல்ல. அப்போ அதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு நல்லாயிருக்கும்.
இல்லாட்டா அவங்க கடைக்கு போயிட்டு சில சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கடைக்கு போகும்போது ஒன்றா போவாங்க, வரும்போது புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டே வர்றாரு. நான் அப்போவே வந்திருக்கணும், நீ ஏன் இவ்வளோ லேட் பண்ண அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே எனக்கு உதவி செய்யலை, நான் கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்துருக்கிறேன், சண்டை போட்டுக்கிட்டே வர்றது. இது என்ன லைஃபு? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுங்க, டைம் கொடுங்க, விட்டு கொடுங்க, நீங்கள் நேரம் கொடுங்க, உதவி செய்யுங்க, அப்புறம் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதை வாரம் ஷாப்பிங் விட்டால் மனைவியை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கணும். வாரம் எதுக்கு ஷாப்பிங்? வீணாலாம் பணம் செலவு பண்ணக்கூடாதுன்னு. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அப்பப்போ வாங்கணும். சேரி எடுக்கிறது, மற்ற பொருள் வாங்கலாம் வாரம் போகக்கூடாது. என்றைக்கோ ஒரு நாள் போகிறோன்னா ஓகே. இதை நீங்கள் புரிய வைத்து நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைன்னா எது கூட சண்டை, நான் என் கூட கடைக்கு வர மாட்டாங்க, ஜாமான் வாங்க மாட்டாங்க, ஒன்று பார்க்க மாட்டாங்க, வந்தால் அர்ஜென்ட் பண்ணி என்னை பொருளை வாங்க விட மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய மனைவிமார்களுக்கு உள்ளத்தில் இருக்கிற வேதனை. புருஷர்கள் அதை புரிந்து கொண்டு அதிலேயே நம்ம உதவி செய்ய வேண்டும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டா அவங்க சந்தோஷமாகிடுவாங்க. அதனால் இதை ஒருவருக்கொருவர் உதவி செய்வது. 6வது ஒரு காரியம் இருக்குது, ஒருவருக்கொருவர் நம்புவது, சந்தேகப்படாமல் இருப்பது. இந்த ஒருத்தருக்கொருத்தர் சந்தேகப்படக்கூடாது, ஒருவரை ஒருவர் நம்பணும். ஒரு புருஷனை மனைவி நம்பணும், மனைவியை புருஷன் நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கர்த்தருக்குள்ளே தீர்மானம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு நம்ப வேண்டும். ஆனால் இந்த சந்தேகம் என்பது ஒரு குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்க, குடும்பத்தை பிரிக்க சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். நிறைய குடும்ப சந்தேகத்தினாலே பிரிந்து கிடக்கிறது. நிறைய குடும்பத்துக்குள்ளே போனீங்கன்னா கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஒன்றா தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளத்தில் அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க. ஏன்னா சந்தேகம் என்கிற பிசாசு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுனால கணவன் மனைவியுடைய இருதயத்தில் வேறுபாடு வந்துவிடும். வேண்டா வெறுப்பா மனைவியோடு இவங்க வாழ்வாங்க, வேண்டா வெறுப்பா அவங்க புருஷனோட வாழ்வாங்க, வேறு வழியில் சமுதாயத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சந்தேகம் என்கிற பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால சிலர் பாருங்கள் எல்லாத்தையும் சந்தேகமாகவே பார்க்குறது, மனைவியை சந்தேகப்படுவது, சிலர் புருஷனை சந்தேகப்படுறது, செல்ஃபோனில் அப்படியே நோண்டி பார்க்குற என்ன இருக்குது அப்படின்னு. அதாவது செல்ஃபோனை நீங்கள் பார்க்கலாம், கணவனுடைய மனை தப்பு இல்லை. சந்தேகத்தோடு ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு திருட்டுத்தனம் பார்க்குறது அது தவறு. அப்படி இல்லை, நேரில் பார்க்கலாம், நேரில் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். செல்ஃபோனை மனைவியுடைய செல்ஃபோனை புருஷன் பார்க்கலாம், புருஷன் செல்ஃபோனை மனைவி பார்க்கலாம். பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா சம்திங் ராங். அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, ஏன் செல்ஃபோனை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க, ஏன் செல்ஃபோனை நீ ஏன் பார்க்குறேன்னா 2 பேரும் ஒன்று தானே, பார்க்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது? இது ஓப்பன் தான், அவ்வளோதான். நான் இதான் செல்ஃபோனில் இருக்குன்னு அப்படி பார்க்க வேண்டியது தானே. அப்படியானால் நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன ஐக்கியம் இருக்கிறாரு யோசித்து பாருங்கள். அது சந்தேகத்தை உண்டாக்கி விடும். இது பாருங்கள், ஒரு சமயம் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தெரியும். கணவன் மனைவி அருமையான பிள்ளைங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், சாப்பிட்ருக்கிறேன். நல்ல ஊழியத்தை நேசிப்பாங்க, நல்ல வேலை, 2 பேருக்கு நல்ல வேலை. அந்த சகோதரன் ஊழியெல்லாம் செய்வாங்க, வேலை நேரம் போக போய் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க. கர்த்தர் நல்லா பயன்படுத்துகிறார். சந்தோஷமான குடும்பம். பிள்ளைகள் வாலி பிள்ளைகள் ஆகிட்டாங்க, ஸ்கூலில் படித்து காலேஜுக்கு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம் பார்த்துருக்குறேன். ஒரு சமயம் அந்த ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அந்த சகோதரி ரொம்ப துக்கமாக இல்லை என்னால் நேரில் பேச முடியாது, இல்லை எல்லாம் எழுதியிருக்கின்றத லெட்டர் கொடுத்தாங்க. என்னடா அது நம்ம நல்ல ஃபேமிலி, தெரிஞ்ச ஃபேமிலி தானே, என்ன காரியம்னு நான் போய் லெட்டரை வாசித்து பார்த்தா அந்த சகோதரி எழுதியிருக்காங்க, இப்போது என் கணவர் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இதுவரைக்கும் இல்லை, இப்போ திடீரென்று என் கணவர் மேலே எனக்கு சந்தேகம் வருகிறது. அவங்க ஊழியத்துக்கு போனால் எங்கே போனாங்க, யார் கூட தங்கினாங்க, யார் கூட பேசினாங்க, எவ கூட இருந்தாங்களோ அப்படி மாதிரி சந்தேகம் எனக்கு உள்ளத்தில் எழும்பிக்கிட்டே இருக்குது. அதனால் அவன் வீட்டுக்கு வந்தால் ஏன் முன்னாலெல்லாம் எவ்வளோ பிந்திய ஊழியம் முடிச்சுட்டு வருவாங்க, நாங்கள் சந்தோஷமாக பேசுவோம், ஊழியத்தை குறித்து ஜெபிப்போம். இப்போ அப்படி இல்லை, என் கணவர் மேலே எரிச்சல் வருது, கோபம் வருது, சந்தேகம் வருது, எங்கே போனாங்களோ யார் கூட போனாங்களோன்னு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எங்கள் குடும்பத்தில் இப்போ சண்டை பிரச்சனை காணப்படுகிறது. நான் அதை வாசிட்டு அதிர்ந்து போனேன். நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஆண்டோடைய பிள்ளைங்க, கணவன் மனைவி பிள்ளைகள், நல்ல சாட்சியாக இருந்த குடும்பம். திடீர்னு சந்தேகத்தின் ஆவி அந்த சகோதரிக்குள்ளே நுழைஞ்சிட்டு நீங்கள் உடனே அதை கடிந்து கொள்ளணும். பொல்லாத பிசாசே, என் கணவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட கணவர், அவர் மேலே சந்தேகத்தை கொண்டு வருகிற பிசாசை உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். நீங்கள் இதை விரட்டாட்டா அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து விடும். அதே மாதிரி தான் புருஷனுக்குள்ள அந்த ஆவியின் நுழையும். உன் மனைவியை பாரு,
உன் மனைவி யார் கூட தொடர்பு இருக்குது பாரு, செல்ஃபோனை பாரு, இங்கே பார்க்குற பாரு, அங்கே பார்க்குற பாருன்னு அந்த எண்ணத்தை பிசாசு உண்டாக்கும். அது ஒரு சந்தேகத்தின் ஆவி, அது ஒரு பிசாசின் கிரியை. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மனதை கெடுக்கவும் குடும்பத்தை பிரிக்கவும் அந்த ஆவிக்கரியை செய்யும். அதனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதபடி, என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, என் கணவரை பற்றி எனக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர் என்பதில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கையில் உறுதியாக நீங்கள் இருக்கணும். இல்லாட்ட பிசாசு அதுக்குள்ளே நுழைந்து கெடுத்துருவான். இதற்கு மனிதர்களை பிசாசு பயன்படுத்துவான். பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் எல்லாம் ஆட்கள் பிசாசு ஆள் வச்சுருப்பான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களே, அவங்களுக்கு பொறுக்காது, சாத்தானுக்கு பொறுக்காதில்ல. அதை கணவன் மனைவி குடும்பமாக மகிழ்ச்சியாக இருந்தால் சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காததுனால இந்த குடும்பத்தை பிரிச்சிடணும்னு அந்த ஆவி அவங்க மூலமாக கிரியை செய்யும். உடனே வருவாங்க, கணவரை பற்றி நீ நல்லா நம்பிக்கிட்டு இருக்கிற, நான் கேள்விப்பட்டது வேறு, அவர் வேலை செய்கிற இடத்துல அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, அவங்க இப்படிலாம் சொன்னாங்கன்னு மெதுவாக அப்படி கல்லை தூக்கி போடுவாங்க. உங்கள் மனதிற்குள்ள சந்தேகத்தின் சஞ்சலத்தை உண்டாக்க. அப்படிலாம் இல்லைன்னு சொன்னால் கூட, பாரு இன்றைக்கி உன் கணவர் பிந்தி தான் வருவார் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஆஃபீஸ் வேலையை கொஞ்சம் பிந்தி வருவாரா? இது அப்படியே பிசாசு கொஞ்சமாக அந்த காரியத்தை அப்படியே காண்பித்து ஒரு விஷத்தை அந்த உள்ளத்தில் உண்டாக்கி சந்தேகம் என்கிற விஷத்தின் மூலமாக குடும்பத்தையே உடைச்சிருவான். அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்பம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவர், வேலையில் பிஸ்னஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை இருக்கும். 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிட்டல, ஏன் 6 மணிக்கு வர வேண்டியது தானே? இந்த மாதிரி ரூல் பேசக்கூடாது. கேட்கணும், ஏங்க லேட் ஆகிட்டு இன்றைக்கி, ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால், ஆஃபீஸில் இன்றைக்கி சில பிரச்சனை, இந்த மாதிரி மேனேஜர் ரொம்ப நேரம் ஆக்கிட்டார், அவரே மன உழைஞ்சி வேதனையோடு வந்தால் ஏன் லேட்டு? அப்போ சந்தேகப்படுற மாதிரி பேசினா கணவருடைய உள்ள உடைஞ்சிரும், உங்கள் மேலே விருப்பம் கசப்பும் வரும். அதே தான் மனைவிக்கும். மனைவிகிட்ட சந்தேகப்படுற மாதிரி ஒரு புருஷன் பேசினா, அப்போ நம்ம மேலே சந்தேகப்படுறாங்கன்னு சொன்னாலும் உங்கள் மேலே இருக்கிற அன்பு மரியாதை போய்விடும். ஒரு கணவன் மேலே இருக்கிற மரியாதை போயிடும் அவள் என்ன சந்தேகப்படும் போது. அதான் பிசாசனுடைய தந்திரம். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், நல்ல பாஸ்டர், நல்ல ஜெபம் பண்ணி நல்ல ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர். நல்ல சபை வளர்ந்துக்கிட்டே இருக்குது, கணவன் மனைவி குடும்பமாக நல்ல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பாஸ்டர் வந்தார், ரொம்ப மன உடைஞ்சி அழுதார். என் ஊழியமே போச்சு பிரதர் அப்படின்னார். என்ன நடந்தது? நல்லதானே சபை வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு, நல்லதானே இருந்துச்சு, ஏன் இப்படி மன உடைஞ்சி வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நான் வருஷம் கூட்டம் வைப்பில்லை, ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு கூட்டம் வச்சேன். அந்த ஆள் பிரசங்கம் பண்ணி நான் தான் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி காணிக்கெல்லாம் கொடுத்து அனுப்பினேன். அவர் ஊழியம் செய்ய வந்தப்போ எங்கள் வீட்டில் தங்க வச்சு நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து கவனித்து கொண்டேன். என்ன பண்ணி இருக்கிறார் அவர் மெதுவா, என் மனைவிக்கிட்ட உங்கள் கணவருக்கோ உங்கள் இந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, நீ உன் கணவரை நம்புகிற மாதிரி கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி வச்சுருக்கீங்கள, அந்த வேலைக்காரிக்கு உன் கணவருக்கும் தொடர்புக்குன்னு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டார். அதனால் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு ஒரு துளியை போட்டுட்டு அவர் போயிட்டார். அவ்வளோதான், காணிக்கெல்லாம் வாங்கிட்டு அவர் போயிட்டார். இந்த அம்மாவுக்கு கேட்க வேணும், அவ்வளோதான். அதில் இருந்து ஆரம்பித்தது பிரச்சனை. கணவர் பாவம், அவர் ஒரு அப்பாவி, அவர் உண்மையான மனுஷன். ஆனால் இந்த மனைவி அவரை ஒரு வழி பண்ணி சந்தேகத்தினால் பேசி கடைசியில் சபை மக்கள் யாருக்காக ஜெபிச்சாலும் எவ்வளோ குடும்பத்தார் ஜெபிப்பாங்க. அதில் பெண்கள் பாஸ்டர் தானே தகப்பண்ணி பேசி ஆலோசனை பெறுவாங்க. எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பேசி வேலைக்காரில் ஆரம்பித்தது விசுவாசிகள் வரைக்கும் பேசி ஊழியத்தை அந்த அம்மா உடைச்சி எரிஞ்சிட்டு, அந்த அம்மா ஒரு சந்தேகன்ற விதை ஒரு ஊழியத்தை அழித்து விட்டார். அந்த பாஸ்டர் கண்ணி, அவர் நல்ல தெய்வ மனுஷன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர். இப்போ கர்த்தர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது பாருங்கள், ஊழியமே ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டார். சந்தேகம் சில ஊழியர்களை கூட பிசாசு பயன்படுத்துவான். ஊழியரை வச்சே உங்கள் குடும்பத்தை உடைக்க முயற்சி பண்ணுவான். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷன் எங்களுக்கு தெரியும் எங்களை பற்றி. அதனால் யார் சொன்னாலும் இடம் கொடுக்காதபடி நீங்கள் கவனமாக இருக்கும்போது கர்த்தர் அழகாய் நடத்துவார். இந்த சந்தேகம் ஒருவருக்கொருவர் சந்தேகப்படாதபடி நீங்கள் கவனமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது 7வது இன்னொரு காரியம் என்னென்னா, கடைசியாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும். ஒருவருக்காக ஒரு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
மனைவிமார்கள் கட்டாயம் கணவருக்காக ஜெபிப்பாங்க. எல்லா வீட்லையுமே நீங்கள் பாருங்கள், மனைவிமார்கள் கட்டாயம் கணவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கணவர்களே சொல்லுவாங்க, எங்கள் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காகலாம் ஜெபம் பண்ணுறதுனால தான் நான் நிற்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன்ல சொல்லுவாங்க. நீங்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் மனைவி ஜெபிக்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாட்சியெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கணும்ல. உடனே சொல்ல, நான் அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி. தகுதி கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்க எனக்கு தகுதி கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு உங்களுக்கு தொடர்பு சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் ரட்சிக்கப்படலை, இயேசுவோடு உங்களுடைய ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் சரிப்படுத்தணும். எனக்கு தகுதி கிடையாது என் மனைவிக்காக ஜெபிக்க, நான் எனக்கு அவ்வளோ பரிசுத்தெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? நீங்கள் பரிசுத்தமாகுங்க, ரட்சிக்கப்படுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுங்க, ஜெபிக்க ஒப்பு. அதை விட்டுட்டு ஐயோ நான்லாம் ஜெபிக்க தகுதியில்லை, எனக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது, இப்படி எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க? ஒரு குடும்ப தலைவன் தானே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆசாரியன். அப்போ நீங்கள் தானே பொறுப்பு. ஒரு வீட்டுக்கு ஆசாரியன் யார்? குடும்ப தலைவர். ஆண்கள் தான் ஆசாரியன். நீங்கள் தான் உங்களுடைய முழு குடும்பத்தையும் சத்தியத்துக்குள்ளே நடத்தணும். நீங்கள் தான் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் நல்ல வசனத்தை போதித்து அவளை பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை உருவாக்குறது புருஷர்களுக்கு தான் முதல் பங்கு இருக்கிறது. மனைவிமார் ஜெபிப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் வசனத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரோட நெருக்கமாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நானும் அப்படி ஜெபிக்கணும், நானும் உம்மோடு நெருக்கமாக வாழணும், ஐக்கியமாக இருக்கணும்னு ஒப்பு கொடுக்கணும். அது இல்லாமல் உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் ஜெபம் செய்யணும். இப்போ எனக்கு எத்தனையோ பேர் ஜெபித்தாலும் எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் பெரிய பலன் என்னுடைய மனைவியனுடைய ஜெபம். நான் விடிய காலை 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும் எழும்பினாலும் அதுக்கு முன்னால் என் மனைவி முழங்கால நின்று கொண்டு இருப்பாள். அதுக்கு முன்னால் நான் எழும்புறதுக்கு முன்னால் விடிய காலம் எழும்பி முழங்கால நின்று கொண்டு இருப்பாள். சில நேரம் ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாள். முழங்கால அப்புறம் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பாள். அப்போ எனக்காக அதிகமாக ஜெபிக்கிறது என்னுடைய மனைவி. மற்றவனுடைய ஜெபத்துக்கும் ஒரு மனைவியினுடைய ஜெபத்துக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதனால தான் அவருடைய மனைவியினுடைய ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. கணவருக்கு ஒரு மனைவியினுடைய ஜெபம் ரொம்ப அவசியம், வல்லமை உள்ளது. இப்போ எல்லோரும் என்னை பயன்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும், பெரிய காரியம் ஊழியத்தில் நடக்கணும்னு ஜெபிச்சா என் மனைவியினுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க, பத்திரமா வீடு வந்து சேரணும், சுகமாக இருக்கணும். அவர் ரெண்டாவது தான் பயன்படுத்துறது எல்லாமே. இல்லை, 2 வித்தியாசம் இருக்குல்ல. என் தாயார் நல்ல ஜெபிக்க உட்காந்து அவங்களும் ஜெபம் செய்வாங்க. நான் வெளிநாடு போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு போவேன், வந்த பிறகு பார்க்க போவேன். அப்போ இது மாதிரி அமெரிக்கா போகிறேன், கனடா போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன். அப்படியா, ரொம்ப தூரம் போறியா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க. இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. நான் அமெரிக்கா போகிறேன், கனடா போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ முறை வெளிநாடு போகும்போதெல்லாம் சொல்லிட்டு போவேன். ஒரு நாள் கூட எனக்கு இது வாங்கிட்டு வா, வெளிநாட்டிலேருந்து இது வாங்கிட்டு வா, ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னதே கிடையாது. நான் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொன்னால் கூட நீ பத்திரமா சேரணும், அதுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் என்னை பயன்படுத்தணும், பெரிய காரியம் நடக்கணும்னு ஜெபிப்பாங்க. என் தாயார் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? என் பையனை பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க. அது என் தாயாருடைய ஜெபம். அது இப்போ நான் அந்த ஜெபத்தை இழந்துட்டேன். அது ஒரு காரியம். அதே மாதிரி தான் என்னுடைய மனைவியும் கூட என்ன வேணும், என்ன வாங்கிட்டு வரணும்னா நீங்கள் பத்திரமா ஊழியத்தை முடிச்சுட்டு வரணும், அவ்வளோதான், நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் என்னுடைய மனைவியனுடைய ஜெபம். அதுதான் அதனுடைய புரிந்து கொள்ளுதல். பாருங்கள், என்னுடைய மனைவியனுடைய புரிந்து கொள்ளுதல் ஜெபம், எனக்காக ஜெபிக்கிறார். அப்போ நான் என் மனைவிக்காக ஜெபிக்கணும் இல்லை? நான் என் மனைவிக்காக ஜெபிக்காட்டால் நான் பாவம் செய்தவனாவேன். இப்போ நான் என் மனைவிக்காக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருடைய சரீர சுகம், அவருடைய பாதுகாப்புக்காக ரெகுலராக நம்ம ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். அப்போ தான் 2 பேருக்குள்ளே நல்ல புரிந்து கொள்ளுதல். ஜெபத்தின் மூலமாக தான் நீங்கள் 2 பேரும் புரிந்து கொள்ள முடியும். சாத்தான் உள்ளே வராதபடி ஜெயிக்க முடியும். என்னை ஞாபகம் இருக்கு, ஒரு சமயம் நான் இதுக்கு முன்னால் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் ஒரு முறை சில வருஷத்துக்கு முன்னால் நான் அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த சமயம் என் மனைவிக்கு ஒரு சுகவீனமாகிவிட்டது. அமெரிக்காவுக்கு அப்போ 1 மாதம் ஆயிரம். அமெரிக்கா கனடா 2 நாட்டுக்கு தூர பிரயாணன்றதுனால அமெரிக்காவில் 2-3 இடத்துல ஊழியம். 1 மாதத்துக்கு மேலே என் மனைவி பல முறை என்னோட அமெரிக்கா கனடா ஊழியத்துக்கெல்லாம் வந்ததுனால அவளுக்கு தெரியும். அப்போ ஒரு முறை அவன் வரல, நான் மட்டும் ஊழியத்துக்கு போயிட்டேன். நானும் என்னுடைய ஊழியத்தில் 1-2 பேரும் சேர்ந்து போனோம். என் மனைவி அப்போ சிக்காயிட்டாங்க. பாதிக்கப்பட்ட உடனே
எங்களுடைய ட்ரஸ்டீஸ், ஊழியத்தில் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. அவங்க கொண்டு போய் சென்னையில் இருக்கிற அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு சிக்னஸ் சேர்த்துட்டாங்க. அங்கே நல்ல தெரிஞ்ச கிறிஸ்தவ டாக்டர் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க. டாக்டர்ஸ்னால எல்லோரும் அன்பாக இருப்பாங்க. அவங்க மத வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கிட்ட அன்பாக இருப்பாங்க. இப்போ எங்கூட என் மனைவியை கவனிக்கிறது இந்துக்கு டாக்டர்ஸ் தான். எவ்வளோ அன்பாக பேசி கவனித்து உதவி செய்கிறத நான் பார்க்குறேன். அதில் மதத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் அதில் நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்கள ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. 2-3 நாள் சீரியஸ் ஆகிட்டே போகுது, சுகமாகலை, சீரியஸ் ஆகுது. அப்போ சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கொண்டே வருது. அப்போ சீரியஸான நிலைமைக்கு போய்கொண்டே இருந்தோடனே டாக்டர்ஸ்களை யோசிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆப்ரேஷன் உடனே பண்ணணும், இல்லாட்டா சிஸ்டருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில நாளாக வச்சுருக்கிறாங்க. ஒரு நாள் அப்போ எங்களுடைய ட்ரஸ்டீஸ் அவங்களாம் சென்னையில் இருக்கவங்கெல்லாம் கூடி பேசி அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணோன்னா ஹஸ்பண்ட் வரணும், ஹஸ்பண்ட் கையெழுத்து போடணும், அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். டாக்டர் சொல்கிறாங்க, பிரதருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்கள வர வைங்கன்னு சொல்லி. இப்போ இவங்கெல்லாம் குழப்பத்தில் என்ன செய்கிறேன்னு போய் என் மனைவிகிட்ட போய் பேசுகிறாங்க. ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருக்கிற ஆபத்தான நிலைமையிலன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அர்ஜெண்ட்டாக, இல்லாட்டினா உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் அண்ணன் வரணும், பிரதர் அங்கேருந்து வரணும், நம்ம பிரதருக்கு தெரியப்படுத்தி வர வச்சுருவோம், அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லி என் மனைவிட்ட சொல்கிறாங்க. என் மனைவி என்ன சொன்னால் தெரியுமா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறது என் கணவருக்கு தெரியக்கூடாது, அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வரட்டும். அவங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, கர்த்தர் ஊழியத்துக்கு கொண்டு போயிருக்கிறார், என்ன கர்த்தர் பார்த்துக்குவார். சிம்பிளாக சொல்கிறா. இவங்களுக்கு அவளுக்கு சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினச்சி இவங்கெல்லாம், என்ன சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, சீரியஸாக இருக்குது, உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு சில நாளாக சோதிச்சு பார்த்துட்டு மோசமாக போய்கிட்டே இருக்குது, உடனே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவங்க என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவ்வளோ பேசி பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் பிரதருக்கு தெரியப்படுத்தக்கூடாது, அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வரட்டும். இல்லை உங்களுக்கு டேஞ்சரான நிலைமாக்கா, இப்போ டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரே வார்த்தை முடிஞ்சது. அப்போ டாக்டர்ஸுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும்னு பேசிட்டாங்க. ட்ரஸ்டிஸ் எல்லாம் கூடி போய் சிலர்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டேஞ்சர், ஆபத்து, சிஸ்டர் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு ஆஸ்பத்திரியில் கண்ணீர். ஆனால் என்ன செய்கிறது, அவங்க சொல்ல தானே செய்ய முடியும்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கொண்டு சொன்னால் ஒன்றும் பயப்படாதங்க, அவங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஊழியத்தை முடிச்சுட்டு கர்த்தர் கொண்டு வருவார், எனக்கு ஒன்றும் செய்யாது, நீங்கள் ஒன்றும் கர்த்தர் பார்த்துக்குவார், என்னை கர்த்தர் பார்த்துக்குவார், நான் ஊழியத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, நான் ஊழியத்துக்கு உதவியாக தான் இருக்கணும், என்ன கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவங்க ஊழியம் செய்யிட்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவங்க அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண டாக்டர்ஸ் கேட்குறாங்க. இல்லை அப்போ கடைசியாக பேசிட்டு இன்னும் ஒரு நாள் பார்ப்போம், இந்த ஒரு நாள் பார்ப்போம், நாளைக்கு என்ன சீரியஸ் ஆச்சுன்னா நம்ம திட்டமான முடிவு எடுத்து ஆகணும், பிரதருக்கு தெரியப்படுத்தி தான் ஆகணும்னு சொல்லி சரின்னு ட்ரஸ்டி சொல்லிட்டாங்க, இந்த ஒன் டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு காலையில் வந்தாங்க. அடுத்த நாள் எல்லாம் ரிப்போர்ட் எடுத்தால் எல்லாம் நார்மல். டாக்டர்ஸுக்கு ஆச்சரியம், என்னாச்சு ஒரு ராத்திரிக்குள்ளே, அவங்களுக்கு ஆச்சரியம், எல்லாம் சரியாயிட்டு, என்ன பாதிப்பு, உயிருக்கு ஆபத்துன்ற சூழ்நிலை பார்த்தா எல்லாம் நார்மல் ஆகிட்டு பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. ட்ரஸ்டிஸ் போய் சொல்கிறாங்க, நாங்கள் அண்ணனை உங்களுக்கு தெரியாமலே வர வைக்கணும்னு நினச்சிருந்தோம், இந்த ஒரு நாள் பார்க்கலாம், நீ ராத்திரிக்குள்ளே எல்லாம் சரியாயிட்டேன்னா, நான் தான் சொன்னேன்ல ஆண்டவர் பார்த்துக்குவார், நான் ஊழியத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வரட்டுன்னு சொன்னேன்ல அப்படின்னு என் மனைவி சொல்லி ஆப்ரேஷனே இல்லை, நல்ல சுகமாகி வருவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். ஒரு புரிந்து கொள்ளுதல் பார்த்தீங்களா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே. அந்த மாதிரி அவங்க ஊழியத்துக்கு போயிருக்காங்க, நான் தடையாக இருக்கக்கூடாது, கர்த்தர் பார்த்துக்குவார். சிலர் ஊழியம் செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி என்ன தானே முதல்ல கவனிக்கணும், வர சொல்லுங்கள். சில மனைவிமார், நீ வேலை பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி என்ன கவனி அப்படின்னு சண்டை போடுவோம். என் மேலே அன்பே இல்லை, இவருக்கு ஊழியன்னு போயிடுவார், பிஸ்னஸ்ன்னு போயிடுவார். தயவுசெய்து மனைவிமாரும் அதை புரிந்து கொள்ளணும். கணவருக்கு வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஊழியத்தைனா ஊழியம் செய்யணும், அவங்க அதில் கவனம் செலுத்தணும். உதவியாக இருக்க தான் மனைவியே இல்லாமல் உபத்திரப்படுத்த அல்ல. என் மனைவி எனக்கு ரொம்ப உதவி, ஒரு நாள் ஊழியத்துக்கு தடையாக இருந்ததே கிடையாது. உபத்திரம் அதனால், அதாவது ஊழியம் ரொம்ப முக்கியமாக என்ன தானே கவனிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது.
நிறைய ஊழியன் இருக்கும். சில சமயம் சிக்கன்னா அவளே ஆஸ்பத்திரிக்கு போவோம், கவனிச்சுட்டு அவளே வந்துடுவோம். டாக்டர்ஸ் சொன்னாங்க, அது சொன்னாங்க, இப்போ எல்லாம் நார்மல் ஆகிட்டு இப்போ நல்லா இருக்கு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பெருசுப்படுத்துறதே கிடையாது. இப்போ நம்மளாக பார்த்து பெருசுப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தானா இந்த முறை அப்படி தான் நான் தான் கட்டாயப்படுத்தி இல்லை போகணும் கவனிச்சேன்னு சொல்லி, இல்லைன்னா ஆஸ்பத்திரி வீட்டுக்கு போகணும் தான் சொல்லி கொண்டு இருந்தாள். நான் தான் அந்த காரியத்தை அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சு இல்லை நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம், டாக்டர்ஸில் கவனிச்சிருவோன்னு கொண்டு போனது. அது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், டைம் கொடுத்தல், இதெல்லாம் இருக்கணும் உங்கள் குடும்பம்ல, உங்கள் ஃபேமிலியில். அப்போ நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். ஒருவருக்கு ஒருவர் 2 பேருமே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்போ ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யணும். நான் என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன், மனைவி எனக்காக ஜெபிப்பதை போல் நான் என் மனைவிக்காக ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? இன்னிலேருந்து டெய்லி உங்களுடைய மனைவிக்காக ஜெபிக்கணும். அவங்க உங்களுக்காக கட்டாயம் ஜெபிப்பாங்க, அது தெரியும். நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் மனைவிக்காக ஸ்தோத்திரம், என் மனைவியை நீ தந்ததற்காக நன்றி, என் மனைவிக்கு ஆவிக்குரிய பலனை தாங்க, ஆவிக்குரிய கிருபை தாங்க, சோர்ந்து போயிடக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, உம்முடைய பலனை கொடுங்க, நல்ல சரீர சுகம் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்கள் ஜெபிக்கணும் உங்களுடைய மனைவிக்கு. அவன் பிள்ளைகளை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், ஞானத்தை என் மனைவிக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க, அப்படிலாம் ஜெபிக்கணும். உங்கள் மனைவி உங்களுக்காக ஜெபிக்கிறாங்களே, கணவரை வேலையில் ஆசீர்வதிங்க, பிஸ்னஸில் ஆசீர்வதிங்க, என் கணவர் போக்குவரத்தெல்லாம் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி, அப்போ ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கும் போது உங்களுடைய அன்பு அதிகமாகும். அது ரொம்ப முக்கியம். அதனால் இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் உள்ள காரியத்தில் எங்கேயாவது ஒரு தப்பு, ஒரு மிஸ்டேக் விடப்பட்டிருந்தால் அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்க, விட்டு கொடுக்க, புரிந்து கொள்ள, மன்னிக்க, எங்கள் நேரத்தை கொடுக்க, நாங்கள் ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் குடும்பத்தை நீர் ஒரு குட்டி மோட்சம் ஆசீர்வதியும் நீ ஜெபிக்கணும். இன்றிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி இருந்தால் உங்கள் இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே, நான் இதில் ஏதாவது குறைவிட்டு இருந்தால் என்னை மன்னியும், என் குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் என் பங்கை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன். கணவன் மனைவியாக நாங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்று முதல் எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம், அன்பு, சந்தோஷம், ஐக்கியம், ஒரு குட்டி மோட்சமாக இருக்கும்படி ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ இந்த சகோதரருக்காக ஜெபிக்கிறேன், இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மனமும், அன்பும், ஐக்கியமும், ஒரு சந்தோஷமும் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்க, ஒருவரை ஒருவர் மன்னிக்க, நேசிக்க, அன்பு காட்ட, ஆண்டவரை ஒருவருக்கு அவர் ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சந்தேகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சந்தேகத்தை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை கொடுக்கிற பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அவருடைய உள்ளத்தை விட்டு அந்த சந்தேகத்தின் ஆவி விலகி போவதாக. சந்தேகத்தை உண்டாக்க, குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற பொல்லாத மனிதர்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரட்டும், மகிழ்ச்சியான குடும்பமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை தினம் காலையில் 6:30 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரம் சத்தியம் டிவியிலே நேரில் பார்க்கலாம், சோசியல் மீடியாவில் பார்க்கலாம். நீங்கள் இணைந்து குடும்பமாக ஜெபிக்கணும். தினந்தோறும் குடும்ப ஜெபத்தை விட்டுறக்கூடாது. இணைந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து மாமியார் மருமகள், அதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லி இருக்குது, அவங்க எப்படி ஒருத்தர் நேசித்து ஆசீர்வாதமாக இருக்க முடியும், அதெல்லாம் வசனத்திலிருந்து தியானத்தை ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம்